அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு சிவில் எக்ஸாம் வைப் செஷன் இன் TNPSC சிவில் CTCT யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து ரீசாக பார்த்துருப்போம். ஸோ என்னன்றது நான் டாபிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ப்ராசஸிங் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் 3 டைப்ஸ் பார்த்தோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 2 வந்து டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்னென்ன, அது வந்து 3 எதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் ஸ்டேஜ் வரும். ஸோ அதில் என்னன்றது தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்க போகிறது வந்து மெத்தட் ஆஃப் ஷெடியூலிங், பார் சார்ட், மைல்ஸ்டோன் சார்ட் அண்ட் நெட்வொர்க் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க பிடிச்ச கேட்டகரியில், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். மெத்தட் ஆஃப் ஷெடியூலிங். ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூலிங் நான் வந்து பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வந்து பார் சார்ட் மெத்தட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் வந்து கேன் சார்ட் சொல்லுவாங்க. ஸோ இது நேம் வந்து எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்றது ஒரு ரிப்பீட்டடான கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ ஹென்ரி கேண்ட் 19th சென்ச்சுரியில் வந்து பண்ணியிருப்பார், ஓகேங்களா. ஸோ பார் சார்ட் ஆர் கேன் சார்ட் 1919, ஓகேங்களா. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஹென்ரி கேண்ட், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன வந்து இது பேஸ் பண்ணியிருக்குன்னா டைம் வெர்சஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஷினாக கேட்க வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது வந்து நம்ம என்ன மெத்தடாக வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணோம்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை வந்து பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் மெரிட் பார்த்திங்கன்னா வந்து கம்பேரிசன் ஆஃப் ஆக்சுவல் ப்ராக்ரஸ், ஓகேங்களா. ஸோ ஆக்சுவல் ப்ராக்ரஸை வந்து நம்ம வந்து ஒர்க்கில் இருக்கிற ஷெடியூல்டு ஒர்க்காக இருக்கட்டும், ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து நம்ம வந்து கம்பேரிசன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், கிராஃபை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி அதை ஷேட் பண்ணி காட்ட முடியும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க்கு வந்து ஈஸியாக வந்து கம்பேர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் அது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்றது கிளியராக டிஃபைன் பண்ண முடியாது. பட் வந்து அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சிருக்கா இல்லையான்றது வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒன்லி யூஸ்டு பார்த்திங்கன்னா வந்து இது பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி மைனர் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து டைம் அன்சர்டனிட்டி வந்து இது வந்து கான்ஸ்டன்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த டைமிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு வரும் இந்த பார் சார்ட் மெத்தட் மூலிமா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட் டஸ் நாட் ஷோ இன்டர் டிபெண்டன்ட் ஆர் இன்டர் ரிலேஷன். ஸோ ஒன்றுக்கு ஒன்றும் பார்த்திங்கன்னா வந்து ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கரஸ்பாண்டிங் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் நம்ம வந்து செக்கிங் பண்ண முடியும், ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க் வந்து கெனாட் பி மானிட்டர்டு, ஓகேங்களா. சயின்டிஃபிக்கலாக வந்து மானிட்டர் பண்ண முடியாது இந்த ப்ராசஸ் மூலிமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து டிலே ஆகுதா இல்லையா அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படின்றது கண்டுபிடிக்க முடியாது இந்த ப்ராஜெக்ட் இந்த நீங்கள் சார்ட் மூலிமா பண்ணிங்கன்னா. Next, it can be used as a controlling device of a project manager to take any timely actions, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பட்ஜெட்டில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலையும் ஸோ இது ஒரு பேசிக்கான சார்ட்டு, ஓகேங்களா. அந்த பார் சார்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒரு ப்ராக்ரஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஆக்சுவல் ப்ராக்ரஸை. அண்டு பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும், கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணி காட்டலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வந்து ரேட் ஆஃப் ப்ராக்ரஸை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ ரேட் ஆஃப் ப்ராக்ரஸ்னால் இப்போ இருக்கிற ஒர்க்கு அடுத்தடுத்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். பட் வந்து ப்ரீவியஸ் ஒரு 2-3 ஒர்க்கு முடிஞ்சது ஒர்க்குக்கும் இப்போ இருக்கிற ஒர்க்குக்கும் வந்து நம்ம வந்து கேட்டிங்கன்னா அந்த இது மட்டும் கிடையாது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் ஒன் வந்து மைல்ஸ்டோன் சார்ட். இது வந்து 1940 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மைல்ஸ்டோன் சார்ட்ன்றது ஒரு மாடிஃபைடு பார் சார்ட் சொல்லலாம். ஸோ பார் சார்ட்டுக்கு அனதர் நேம் என்னென்னு பாருங்கள். ஸோ கேன் சார்ட், ஓகேங்களா. இங்கே வந்து மைல்ஸ்டோன் சார்ட், ஓகேங்களா. இப்போ பார்க்குறது ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து சர்டன் கீ ஈவெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் வந்து அட்டாச்சிங் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆக்டிவிட்டிக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க சர்டன் கீ ஈவெண்ட்ஸ் இன் எவ்ரி ஆக்டிவிட்டி which are to be carried out for the completion of activity, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஈவெண்ட்ஸு, ஓகேங்களா, அந்த ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சில நொட்டேஷன்ஸ் வந்து வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்க்கிள் ஆர் ஸ்கொயர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இந்த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் தீஸ் சப்டிவைடட் ஆக்டிவிட்டீஸ் இஸ் கால்டு என்ன சொல்லுவாங்கன்னா மைல்ஸ்டோன், ஓகேங்களா. மைல்ஸ்டோன்னா ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்து கம்ப்ளீஷன் ஆனதுக்கு இது இடைப்பட்டது தான் என்ன சொல்லணும்னா மைல்ஸ்டோன் வந்து சொல்லுவாங்க. இதுக்கான லிமிடேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து லிமிடேஷன் பார்த்திங்கன்னா வந்து இன்டர் டிபெண்டன்ஸ் பிட்வீன் மைல்ஸ்டோன் ஈவெண்ட் ஈச் ஆக்டிவிட்டீஸ் இஸ் நாட் இண்டிகேட்டட், ஓகேங்களா. இந்த மைல்ஸ்டோனில் யூஸ் பண்ணுற ஈவெண்ட்டுக்கும் அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர் டிபெண்டன்ஸ் வந்து கிடைக்காது, ஓகேங்களா. இதை பார்த்திங்கன்னா வந்து நாட் இண்டிகேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட்ஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் பாயிண்ட்ஸ் அவுட் கோயிங் ஹெட் ஆஃப் ஷெடியூல் ஆஃப் எ ஜாப், ஓகேங்களா. ஸோ ஷெடியூல் ஆஃப் ஜாப் வந்து
நம்மளை மீறி வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் சார்ட் மூலிமா. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மைல் ஸ்டோன் சார்ட். ஃபஸ்ட்டு பார்த்தது பார் சார்ட் ஆர் கேன் சார்ட். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தது வந்து மைல் ஸ்டோன் சார்ட். பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். சிபிஎம்மில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் அனாலிசிஸ். இதில் வந்து எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து இன்ட்ரோ மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நெட்வொர்க் அனாலிசிஸ்னு பார்க்கும்போது இது வந்து என்ன பண்ணால் நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் பார்த்திங்கன்னா வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற இந்த நெட்வொர்க் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் ஆக்டிவிட்டி அண்ட் ஈவெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டோட ஆக்டிவிட்டி அண்ட் ஈவெண்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மாடரேட் டூல் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து கிளியராக வந்து இன்டர்ரிலேஷன் வந்து நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? அதே பார்த்திங்கன்னா வந்து பிட்வீன் மைல் ஸ்டோன் ஆர் ஈவெண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் வந்து இந்த நெட்வொர்க் அனாலிசிஸில் அட்வான்டேஜஸை வந்து நம்ம மாற்றுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இட் கேன் பி யூஸ்டு ஈவன் ஃபார் ஹைலி காம்ப்ளிகேட்டட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? கன்சிஸ்டிங் ஆஃப் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம நெட்வொர்க் அனாலிசிஸ் தான் வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஈஸியாக ஒரு ஃப்ளோ டயக்ராமாக தான் இருக்கும். ஓகேங்களா? கன்சிஸ்டிங் ஆஃப் அன் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஈவெண்ட்ஸ். ஸோ நம்ம அது எப்படி இருக்குன்றத நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா வந்து மெயின் அட்வான்டேஜஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் டைம் அண்ட் காஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து குறைக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து யூட்டிலைசேஷன். ஓகேங்களா? ரிசோர்ஸை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கான இடத்துல வந்து அதை அலோகேட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக வந்து நம்ம வந்து இதில் பர்ஃபார்மன்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த நெட்வொர்க் அனாலிசிஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பிளானிங் அண்ட் எஸ்டிமேஷன் இருக்குல்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து இயர்லியராக வந்து நம்ம வந்து அசம்ஷன் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்ட்டில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா சிபிஎம் அண்டு பெர்ட்டுக்கான டிஃப்ரென்சஸ். ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட் அண்ட் ஈவெண்ட்ஸில் இருக்குது, ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. ஸோ இது ரிலேட்டட் நெட்வொர்க் அனாலிசிஸ்லேயே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸில் வரும். ஸோ இது எல்லாமே நம்ம தெளிவாக இனி வர வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் சிபிஎம் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டிமேஷன் அண்ட் ஆல்சோ வந்து காங்கிரீட் டெக்னாலஜி வந்து கம்ப்ளீட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் டிஸ்கஷன்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து நம்ம எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஏக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். ஸோ அதை நீங்கள் ஏதாவது ஸ்கிப் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து போய் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி நண்பர். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.